ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட 9th இயர் லவ் ஆனிவர்சரி. அதுக்காக நாங்கள் எங்கே போனோம், என்னென்ன பண்ணோம், எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரச சாதம், கீரை பொரியல், அப்புறம் புளி சாதம் இது வந்து அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு 11 o'clock மேலே தான் நாங்கள் வெளியிலேயே போனோம். எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து எனக்கு ரொம்ப மெமரபுளான பிளேஸ். இங்கே தான் எப்போவுமே வந்து ஒரே ஒரு வாட்டர் பாட்டில், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்குவோம். இப்போ ஸ்நாக்ஸ்லாம் நாட் அலவுடு. நான் காலேஜ் படிக்கும்போதுலாம் ஸ்நாக்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். அதனால் வந்து வாங்கிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தா குருவம்பட்டி. இங்கே நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிடுச்சுண்ணா, அப்போ பார்க்கறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ரோடும் இங்கே இருக்க இந்த பாட்டி கடை இது மட்டும் மாறவே இல்லை. டிக்கெட்டுலேயே ஒரு ஷாக் என்னென்னா, நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது வரும்போது 20 ருபீஸ் அவ்வளோதான், ஒருத்தருக்கு 20 ருபீஸ், அப்புறம் வண்டிக்கு ஒரு 10 ருபீஸ் அவ்வளோதான் சார்ஜ் பண்ணாங்க. இப்போ 120 ருபீஸ் உள்ளே போகிறதுக்கு மட்டுமே அப்படின்ட்டு அந்த டிக்கெட்டை பார்த்துட்ருந்தோம். டிக்கெட்டை கொடுத்துட்டு பேக்லாம் செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு போனால் இவங்க எனக்கு முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. எங்கடா போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தா ஸ்கூல் குழந்தைங்க. இது வந்து நாங்கள் லவ் பண்ணும் போதுலேருந்தே இது கண்டினியூ ஆகிட்ருக்கோம். எப்பவுமே நாங்கள் போகும்போதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி பிக்னிக் மாதிரி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. கூட விளையாண்டு அப்படி தான் போவோமே, டைமே அப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரியே அன்றைக்கி உள்ளே என்ட்ரானோடனே ஒரு குரூப் வந்தோடனே இவங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. என்ட்ரானோடனே இப்படி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது சுற்றி பார்க்குறதுக்கே பொறுமையாக நடந்து பேசிகிட்டே போனால் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு செம்மையான இடம் இது. பட் இங்கெல்லாம் வரிசையாக நின்றுருக்காங்களா, அது எதுக்குன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஃபோட்டோ எடுக்கலாம், அது எவ்வளோ மெமரபுளாக இருக்கும். ஆனால் அந்த ஃபோட்டோக்கு நிற்க வைக்கிறதுக்கு அந்த டீச்சர்ஸ் போராடினாங்க பாருங்கள், அதுதான் வேறு லெவலு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஃபர்ஸ்ட் வந்து மான் அது இருக்கிற இடம் தான் இருக்கும். அது இங்கே வந்து கொஞ்சம் தான் இருக்கும். இன்னொரு இடம் இருக்கு மான் இருக்கிறதுக்கே, அங்கே வந்து இன்னும் நிறையா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறமே வந்து எங்கே போனோன்னா, நாங்கள் ரெகுலராக போகிற இடம் ஒரு 4 to 5 பிளேசஸ் தான் இருக்கும். எப்போவுமே அங்கே தான் போய் உட்காருவோம். பிஃபோர் மேரேஜ் நாங்கள் இங்கே அடிக்கடி வந்திருக்கோம். நான் ஆஃப்டர் மேரேஜ் இங்கே அதிகமாக வரல, ஒரு 2 times அவ்வளோதான் போயிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ 1.5 yearsக்கு மேலே ஆயிடுச்சு நான் அங்கே போயிட்டு. இந்த பிளேஸ்லாம் இப்போ தான் ரீசெண்டாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இது ஒன்று, இன்னும் 2 பிளேஸ் அந்த அண்ணலாம் இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணுறாங்க இப்போலாம். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இது என்னோடய மெமரபுளான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ப்ரப்போஸ் பண்ணது, அவங்க எனக்காக கவிதை எழுதுனது, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளார் கொடுத்தது, இந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயந்தான். ஆனால் வந்துட்டு அது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அது எல்லாமே எனக்கு இங்கே தான் நடந்துச்சு. அதனாலேயே எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். நான் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது இந்த பிளேஸாக தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்தால் மயில். இது வந்து ஒயிட் கலர் மட்டும் இருக்கிற மயில் இங்கே இருக்கும். இன்னும் கலர் இருக்கிறது இருக்குது, அது அந்த சைடு இருக்குது. நான் அதை அப்புறம் காமிக்கிறேன். இந்த மயிலெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேர்ட், இது வந்து நான் அப்போலேருந்தே பார்த்துட்ருக்கேன். நம்ம இருக்கும்போது இது பறக்காது, நம்மளை தாண்டி நம்ம இதெல்லாம் பார்த்துட்ருப்போம், ரொம்ப நேரம் நின்றுருப்போம், அப்போ பறக்காது. அதை தாண்டி போனதுக்கப்புறம் தான் அது பறக்குமே. இருக்கிற மயில் இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இப்போ இருக்குது. அதனால் வந்துட்டு அங்கே போய் பார்க்குறதுல இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அப்போ காலேஜ் படிக்கும்போதெல்லாம் வந்துட்டு எங்கேயாவது தானே மயில் இருக்கும், அதனால் வந்து அதை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ட்டு எப்படி பார்த்தாலும் போகணுன்னே, இல்லைனா வீட்டுக்கு கிளம்பும் போதாவது ஒரு ரவுண்ட் போயிட்டு அதை பார்த்துட்டு தான் கிளம்புவோம். நெக்ஸ்ட் வந்து முதல்ல அது வந்துட்டு இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் அந்தானம் ஒன்று இருக்குது, அந்த தண்ணியில் ஒன்று இருந்துச்சு. மொத்தமே 3 தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதை அப்படியே டர்ன் பண்ணால் இங்கே வந்து ஒரு குட்டியாக ரிவர் மாதிரி இருக்கும். இது சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு எனக்கு பிடிக்கும். தூரத்துலேருந்து பார்க்க மட்டும்தான் பிடிக்கும். அதை தொட மாட்டேன், அதை கையிலலாம் பிடிக்க மாட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் பயம். அதனால் சும்மா நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாம்பு. இந்த பாம்பை பார்த்தா வர பயத்தை விட கீழே இருக்கிறத பார்த்தா அந்த பாவம் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த பாம்பு பசிக்கும் போது இந்த கோழியை தான் சாப்பிடுமா. அதுக்காக தான் அந்த கோழி உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இன்னும் சுற்றி பார்க்க நிறைய பிளேசஸ் இருக்குது. ஆனால் அன்னைக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால வந்துட்டு நாங்கள் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம்.
அஸ்தம்பட்டி போகிறதுக்கு வந்து 2 வழி இருக்கும். அதில் ஒன்று வந்து மெயின் ரோட்டில் போகிறது, இன்னொன்று வந்து இது ஊருக்குள்ளே போகிற வழி. அதை விட இது சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் ஃபுல்லாக வீடாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக காடு, அதுக்கப்புறம் ஒரு வீடு, அந்த வீட்டை சுற்றி காடு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் வியூ சூப்பராக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் அந்த வழியில் போக மாட்டோம், இந்த வழியில் தான் போவோம். இது கொஞ்சம் சுற்று தான், ஆனால் இந்த வழியில் போனால் சூப்பராக இருக்கும். அதுக்காக இந்த வழியில் தான் போவோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தா டிமார்ட் தான் வந்திருக்கோம். கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அது வாங்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போனோம். உள்ளே போனோடனே இவங்க போகிற ஃபஸ்ட்டு இடம் அந்த பிஸ்கெட் இருக்கிற இடம் தான். அங்கே போயிட்டு அவங்களுக்கு என்ன பிஸ்கெட் வேணுமோ அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எனக்கு பிடிச்ச இடம் சாக்லேட் வாங்குறதுக்கு போனோம். அங்கே வந்து இவ்வளோ பெரிய சாக்லேட் எடுத்தாங்க. இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மினி பேக் இருக்கும்ல இதில், அது மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டு உள்ளெல்லாம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு பில் போட்டு வெளியே வந்தோடனே இவங்க எங்கே போவாங்கன்னா இந்த இடத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா இது இவங்களோட ஃபேவரெட். இங்கே வந்தாலே இது வாங்காமல் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் அடுத்த வேலையே. அப்புறம் எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் இருந்ததுனால நான் அதை பார்க்க போயிட்டேன். அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்துட்டு மறுபடியும் வெளியே ரெடியாகி போகிறதுக்கு சலுப்பு. அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியும் 65ம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை மட்டும் சாப்பிட்டு இந்த டம்ளர் ரொம்ப நாளாக கார்டில் இருக்க டம்ளர். என் ஹஸ்பண்ட் இந்த டம்ளர் பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு பேஜில் ஒவ்வொரு மாதிரி ரேட் போட்டிருந்தாங்க. ஒரு பேஜில் 150 160 அந்த மாதிரி, இன்னொன்றில் வந்து 350 அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் போட்டு, அவங்க பர்த்டேக்கு தான் ஆக்சுவலாக நான் வாங்கி தரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் நேற்று டிமார்ட்டில் பார்த்தோன்னே ஓகே இன்றைக்கே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ நினைக்கிறீங்க? வெறும் 100 ருபீஸ் தான் இந்த டம்ளரு.